हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். அதுக்காக நான் முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய், அதனால ஒன்னு மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். பான் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். உளுந்து கொஞ்சம் செவக்க வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை போட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெயிலே தான் நம்ம வதக்கி எடுக்க போறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்படியே வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. எண்ணெயிலே முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. எண்ணெயிலே தான் வதக்கி இருக்கோம். அப்படி பண்ணாதான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு பொரியல் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.